வெல்கம் டு தமிழ் ஃபுட் மசாலா. இன்றைக்கி நம்ம வீடியோவில் குஸ்கா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் 1 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதும் ஒரு 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் போட்டுக்கிறேன். பச்சை மிளகாவையும் சின்ன வெங்காயத்தையும் எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்குனதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா எடுத்து வச்சுருக்கேன். அந்த புதினாவையும் நம்ம போட்டு நல்லா 1 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நல்லா சூடானதும் மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே குக்கரில் எக்ஸ்ட்ரா ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே ஒரு 2 ஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு நட்சத்திரம், 3 லவங்கப்பூ, ஒரு ஏலக்காய், இது 4த்தையும் நான் எண்ணெயில் போட்டுடுறேன். கூடவே பிரியாணி இலை 2 போட்டுக்கிறேன். 2 பெரிய வெங்காயம் எடுத்து நல்லா மெல்லிஸாக நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறமா நல்லா பழமாக இருக்கிற 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த தக்காளியும் ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் வதக்கி வச்சுருந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, புதினா அதை நான் பேஸ்ட்டாக அரைச்சிட்டேன் பாருங்கள். இந்த பேஸ்ட்டையும் நம்ம இப்போ எண்ணெயில் போட்டு வதக்கிக்கலாம். இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி திரும்பவும் குக்கரில் ஊற்றிக்கிறேன். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன், அதையும் ஆட் பண்ணிடுறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கணும். குறைஞ்சது ஒரு 5 நிமிஷமாவது நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கணும். எண்ணெயிலே 5 நிமிஷம் நல்லா மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிட்டேன். இப்போது நான் ஒரு 100 மில்லி அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தயிரை ஆட் பண்ணிக்கலாம். தயிர் பிடிக்காதவங்க லெமன் சாறு கூட சேர்த்துக்கலாம். தயிர் போட்டதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு வதக்கினா போதும். இப்போது மஞ்சப்பொடி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நம்ம மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே 2 பச்சை மிளகாய் நம்ம அரைச்சிருக்கோம், அதனால் காரம் பார்த்து நீங்கள் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. நான் குஸ்கா கொஞ்சம் நல்லா கலர்ஃபுல்லாக வரணும் அப்படின்றதுக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டிருக்கேன். நான் சும்மா ஒரு 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாகவே நான் ஆட் பண்ணியிருக்கேன். கரம் மசாலா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். உப்பு தேவையான அளவுக்கு நான் போட்டிருக்கேன். எல்லா மசாலாவையும் நல்லா சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிளகாய் பொடியெல்லாம் போட்டு 2 நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா அரிசி போட்டுக்கலாம். நான் பாஸ்மதி அரிசி 1/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். அதுவும் அரிசியை அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் இல்லாமல் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். அரிசியை போட்டதும் லைட்டாக மசாலாவோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி அளந்து ஊற்றிக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1 டம்ளர் அரிசி போட்டிருந்தேன். நான் பாஸ்மதி அரிசியில் குஸ்கா செய்கிறதுனால 1 டம்ளர் பாஸ்மதி அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நான் வச்சுக்கிறேன். தண்ணி ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு மூடிடலாம். குக்கர் மூடி போட்டதுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே ஒரு விசில் வர வரைக்கும் நம்ம குக் பண்ணிக்கலாம். ஒரு விசில் வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஃபுல் வெயிட் குறைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணோம்னா நமக்கு குஸ்கா சூப்பராக ரெடி ஆகிடும். நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு விசில் வந்ததும் நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ ஃபுல் வெயிட்டும் குறைஞ்சிடுச்சு. இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக குஸ்கா ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். மேலேயே எல்லா மசாலாவும் இருக்கிறதுனால கொஞ்சம் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கூடவே கொஞ்சம் புதினாவும் சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே குஸ்கா ரெடி பண்ணிட்டோம். இனி கடையில் போய் குஸ்காலாம் வாங்கி சாப்பிட்ணும் அப்படின்லாம் ஒன்றும் அவசியம் இல்லை. நம்ம வீட்லேயே சீக்கிரமாக நம்ம ரெடி பண்ணிடலாம். அதுவும் ரொம்ப டேஸ்டியாகவும் சூப்பராகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நான் குஸ்காவுக்கு தயிர் பச்சடி வச்சுருக்கேன். ஒரு முட்டை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த காம்பினேஷன். இது போல் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.